எப்படியான அரசியல் வரலாறு திராவிட முன்னேற்ற கழக வரலாறு. 10 படங்கள் நடித்தவுடன் அடுத்ததாக முதலமைச்சராக நான் வந்து விடுவேன் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய வரலாறா? இல்லையே. நம்முடைய வரலாறு என்பது மிக முக்கியமான அடுத்த தலைமுறைக்கான மிக சூட்சுமமான திட்டங்களை முன்னெடுத்து இருக்கக்கூடிய அரசியல் வரலாறு. என்றைக்கும் சொல்லுவேன், இன்றைக்கும் சொல்லுவேன், இனியும் சொல்லுவேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும் இந்த நாட்டில் முதல்வர்களாக தலைவர்களாக இல்லாமல் இருந்திருந்தால் என்னை போன்றோர்கள் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றிருப்போமா? அது என்னடானா ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா? இப்ப அதெல்லாம் விட்டாங்க. இப்ப இங்க வந்துட்டாங்க. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாரா, வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும்? அவராலே முடியல, இவராலே முடியல. அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும்ட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம். இப்படி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்னேதான், நல்லா கேட்டுக்கங்க. இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க, வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போதுன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா, உணர்வா, உறவா இருக்கிறோம்.